அடிஷ்னலா பாடி வேற கொடுத்துட்றாங்க. இந்த சைஸ் தான் காரே இருக்கும். இந்த சைஸ் நீங்க எதிர்பாருங்க எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. இதுதான் ரிமோட் காரு. இன்னைக்கு அன்பாக்சிங்ல ஒரு 4 டிஃப்ரெண்ட் காரு, 4மே மினியேச்சர் கார் தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். மினியேச்சர் கார்லயே 1:43 இருந்து 1:76 வேர்ல்டுலயே ஸ்மாலஸ்ட் ஆர்சி காரை இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இருந்தா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அன்பாக்சிங்லாம் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1:43 ஸ்கேல் சைஸ். இது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த காரோடைய ஸ்கேல் சைஸ் காட்டவா? ஓபன் பண்ணியும் காட்டுறது. இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோர்ல இந்த மாடல் மட்டும் 3899க்கு கொடுக்க போறோம். இந்த மாடல் மட்டும். இது வித்தவுட் கைரோ. மிச்சம் எல்லாமே நம்மள்ட்ட கைரோ டைப் கூட அவைலபிள் இருக்கு. அதோடைய பிரைஸ்லாம் நீங்க டிஎம் பண்ணுங்க, நாங்க சொல்றோம். இது வந்து 1:43 ஸ்கேலு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் ஆர்சி தான், ஃபுல் மெட்டலு. இது 1:64 இது ஸ்கேல் சைஸு. அச்சாச்சா, மூணாவது ஒரு தரமான அன்பாக்சிங்கு டாப்ல. ரீசெண்ட் டைம்ல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த மாடல். கலர் வேரியன்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தரமாவே இருக்கு. அதையும் நீங்க பாப்பீங்க. இதை அன்பாக்சிங் பண்ணி காட்டவா? இதுவும் சேம் சைஸ் தான். இருக்கிறதுலயே எனக்கு சின்ன கார் தான் வேணும், ரொம்ப சின்னதா வேணும், அதை ஓட்டுனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா C76 வேர்ல்டுலயே ஸ்மாலஸ்ட் ஆர்சி கார் இதுதான். அவ்வளோ ஃபீச்சர் இருக்கு இதுல, எக்கச்சக்கமான ஃபீச்சர் வித் கைரோட வருது. ஓபன் பண்ணி காட்டவா? அடிஷ்னலா பாடி வேற கொடுத்துட்றாங்க. இந்த சைஸ் தான் காரே இருக்கும். இந்த சைஸ் நீங்க எதிர்பாருங்க எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. இதுதான் ரிமோட் காரு. 4 கூட கம்பேர் பண்ணும்போது இது பாருங்க எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. ஆர்சி கார் இதுதான். இந்த அன்டாப்ல பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் பயங்கரமா இருக்கு. இருக்கிறதுல சின்னது இதுதான் நம்ம கிட்ட. இதோடைய 2 பாடிஸ் கொடுத்துட்றாங்க. அது இல்லாம இது ரிமோட்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரிமோட்ல நிறைய மாடல்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ், நீங்க எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், ஸ்டேரிங் ட்ரிம் பண்ணது, சிக்னல் அட்ஜஸ்ட்மெண்ட், எல்லாமே இன்ஸ்பெக்டா பார்த்துடலாமா? ஓகே. நம்ம ட்ரை பண்ண போற காரு இந்த இருக்கிற மெட்டல் ஜிப்சி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுதான். ஆன் பண்ணிட்டோமா? இது கூட தரமா தான் இருக்கும். 1100 ரூபாய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காரை நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். 1100 rupees ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட. நீங்க த்ரீ லெவல் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வைஸும் தரமா பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ கண்டெய்னர் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுல மாட்டிட்டு நீங்க அட்டாச் பண்ணிட்டு. மெட்டல் தான், ஃபுல்லாமே ஹெவியா இருக்கு. ரெண்டுமே சார்ஜபிள் தான். ரிமோட் இதுதான் வரும், இதுவும் சார்ஜபிள். 3 அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க இதுலயே. குவாலிட்டி வைஸும் தரமா தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். மூணாவதா நம்ம ட்ரை பண்ண போற ஐட்டம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்லயே ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்க இந்த ஐட்டம் தான். பாக்குறதுக்கு மேல வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு குவாலிட்டி ஓகே தான் நான் சொல்லுவேன். ட்ரிஃப்ட் வைஸும் நல்லாவே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கோன் கொடுத்துட்றாங்க.
ப்ளஸ் அது இல்லாமல் கீழே ஸ்லிப்பரி ஆகக்கூடாதுன்ற கிரிப்பு டயர் ஒன்று கொடுத்துட்றாங்க. நல்லா இருக்கு, லைட் வைஸும் சூப்பராக இருக்கு. லைட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஆன் பண்ணிட்டு நல்லா இது பாருங்க, ஆன் பண்ணிட்டு காட்டுறோம். கலர்ஸ்லாம் நீங்கள் லைட்லாம் டிஃப்ரெண்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். பயங்கரமாக இருக்கு, கலர்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த மாறுறது சேஞ்ச் ஆகிறது பண்ணி ஸ்பீட் வைஸும் சூப்பராகவே இருக்கு, நல்லா ஸ்பீடாகவே இருக்கு. ஓட்டி பார்த்து இந்த காரை நம்ம இந்த கேப் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ள கூட நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதுல லாக் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்களா, இந்த இடத்துல இப்படி மாட்டிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இந்த பேக் சைடில் கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் லைட்டை நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஸ்பீடை நீங்கள் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ரிமோட்டும் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா மஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம், ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். அடுத்ததாக ஃபைனலாக வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ஆர்சி காரை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனல் டச்சா வேர்ல்டுலேயே ஸ்மாலஸ்ட் ஆர்சி கார் இங்கே பாருங்க, என் கையில் இருக்கு பாருங்க, இவ்வளோதாங்க ஆர்சி கார். இதுக்குள்ள எப்படிலாம் மோட்டர் வச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு மேக் பண்ணியிருக்காங்க, இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து தான். அமேசான்லேயே இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 16K கிட்ட இன்னைக்கு ரேட்ல ட்ரேட் போயிட்டு இருக்கு. அவ்வளோ அட்டகாசமா இருக்கு. டிஸ்டன்ஸு, ரேஞ்சு, ஸ்பீடு எதையுமே குறையே வைக்கல. இதோடைய ரிமோட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மூத்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோலர் பயங்கரமா இருக்கு. சேனலை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாம சிக்னல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஸ்டேரிங்கை ட்ரிம் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக் இருக்கு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரிஃப்ட் வைஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ் தரமாவே கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்சி கார் தான். இதை நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க. வீல் திரும்புறது தெரியுதா உங்களுக்கு? எந்த அளவுக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. அது இல்லாம நம்ம வீலை திருப்பும் போது அப்படி இண்டிகேட்டர் திரும்பும் பாருங்க, தெரியுதா? ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி உங்களுக்கு அந்த லைட் இண்டிகேஷன் தெரியும். எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா டீட்டெயில்டா பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? டிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா?
நீங்க நம்ம ஷாப்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஷாப் லொகேஷன் மடிப்பாக்கம் ஷெல் பெட்ரோல் பங்க்னு போடுங்க. அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல நம்ம லொகேஷன் இருக்கு. நீங்க டைரக்டா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போகலாம். நீங்க ஆன்லைன்ல மட்டும் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கூட ஆன்லைன் டெலிவரிஸ் கூட அவைலபிள் இருக்கு. சிஓடி ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் நீங்க பாக்குறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் வீடியோஸ் வரும். தேங்க்யூ. பை பை.